ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூல இடியாப்பம் பண்ணுவோமா? கிட்ஸுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? நம்ம ஊராக இருந்தால் சங்குப்பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கே வந்து காஞ்ச பூ தான் இருக்குது. இது கூட நான் இந்தியாவிலேருந்து காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி உங்களுக்கு கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாச்சா, ப்ளூ மாச்சான்னு இருக்கும், அமேசானில் போட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ரெசிபிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இடியாப்பம் பண்ண பெரிய வேலையை தான் வீடியோ கடைசி முடிவு பாருங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை புரிஞ்சிருப்பேன்ற ஒரு ரியல் வீடியோவே நான் வச்சிருப்பேன். நான் சங்குப்பூ கொஞ்சம் நேரம் சுடுதலை போட்டு வைங்க, நல்ல கலர் இறங்கிரும். இதுக்குள்ளே மாவு போடுற முடியும். இவ்வளோ பெரிய வேலையை பார்ப்பான்லாம் எனக்கு தெரியாது. அதனால தான் அவ்வளோ ஸ்டைலெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சேன். ஏதோ டக்குன்னு புளிஞ்சு எடுத்து தட்டை தூக்கி காமிச்ச மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது சும்மா இருந்த ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையான்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசாம சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு இடியாப்ப பாக்கெட்டை வாங்கிட்டு நல்லா திருப்தியா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். இந்த பிள்ளைங்க ஒரே மாதிரி சாப்பிட்றாங்களேன்றக்காக கொஞ்சம் ஹெல்த்தியா கொஞ்சம் கலரா செஞ்சு கொடுப்போம்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? சங்குப்பூ போட்டு பண்ணதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. டேஸ்ட் ஜஸ்ட் கலர் மட்டும் தான். ரொம்ப வயசாயிருச்சுங்க, இடியாப்பெல்லாம் கண்டிப்பா புளிய முடியாது. அந்த முயற்சியை கை விட்டுருங்கப்பா. ஆனா நல்ல இடியாப்பம் புளியறது இல்லைன்னா தயவு செய்து ட்ரை பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இவன் தாண்டா ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்னு ஒரு மீம்ஸ் வரும்ல, அது மாதிரி இன்னைக்கு என்னைய வச்சு செஞ்சிருச்சு. நானும் புளிரேன் ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல இடியாப்பம் மேக்கர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இடியாப்பமே ட்ரை பண்ணிடாதீங்க. பேசாம கடையில இந்த இடியாப்பம் அப்படின்னு எடுத்துட்டு வரவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை வாங்கி கூட எங்க புடிச்சு கூட இடியாப்பம் வாங்கிடலாம். ஆனா நம்ம வீட்டுல ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏதோ ஒரு மாதிரி புளிஞ்சு முடிச்சிட்டேன். நான் இன்னைக்கான டெஸ்ட்ல ஓரளவு நான் பாஸ் ஆயிட்டேன். பார்க்கலாம். யா அல்லாஹ், இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிருவேனா? ஏம்மா